ஹாய் எவ்ரிவன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். ரொம்ப நாளாக ஒருத்தவங்க ஏதாவது தேடி தேடி இருப்பாங்க. அது சக்ஸஸாக இருக்கலாம், இல்லை லவ்வாக இருக்கலாம். ஆனால் அந்த விஷயம் அவங்க கிட்ட வரும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் தெரியுங்களா? அதை தள்ளி விட தாங்க பார்ப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது ஈவன் ரிலேஷன்ஷிப்பில் கூட இதாங்க நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க டீப்பாக ஒரு லவ்விங்கான பர்சன் அவங்க லைஃப்குள்ளே வரணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அந்த ஒரு பர்சன் வந்து அவங்க லைஃப்பில் அந்த லவ்வையும் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது ரொம்ப ஓவரா இருக்கே, எனக்கு இது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட தான் பார்ப்பாங்க. இதுக்கு காரணம் அவங்க டீப் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நான் இதுக்கு வர்த் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளேயே உருவாயிருக்குங்க. அந்த பிலீஃப் அவங்க தேடி போய் ஆசைப்படுற விஷயம் அவங்க கிட்ட வந்து சேரும் போது வேண்டான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு பின்வாங்கி போகுவாங்களே தவிர அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு முன்னோக்கி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்ககிட்ட வருதுன்னு வரும்போது அதை நீங்க ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்காம அதை பயந்து அதை விட்டு நவுந்து போக ட்ரை பண்றீங்க, இல்ல தள்ளி விட பாக்குறீங்க அப்படின்னா தென் புக் ஃபார் அ ஃப்ரீ ஒன்-on-one செஷன் வித் மீ. இதை டிஎம் பண்ணுங்க, ஒன்-on-one சொல்லிட்டு, இல்லாட்டினா பயோல லிங்க் இருக்கு, ஃபில் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்களோட டீப் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன லிமிட்டிங் பிலீஃப் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட சக்சஸ் அண்ட் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை இனிஷியேட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களால இதுக்கு லிங்க் ஆக முடியுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்க.